Hi viewers, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோஸ் பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படினா நிறைய பேர் கேட்டிட்டு இருந்தது தமிழ்நாடு ஃபுல்லா கேரளாலே இப்போ 2-3 கஸ்டமர் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு சப்ளைக்கு நான் இன்னும் கொரியரில் பேசி செட் பண்ணல. ஆனால் இப்போதைக்கு நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டோர் டெலிவரி கொடுத்துட்டு இருக்கோம். எல்லாத்துக்குமே ஃப்ரீ டோர் டெலிவரி, ஃப்ரீ ஆன்சைட் இன்ஸ்டாலேஷன் எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருக்கோம். தமிழ்நாடு ஃபுல்லாக எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, எந்த மூலையில் இருக்கிற கிராமமாக இருந்தாலும் சரி, ஏன்னா அந்தளவுக்கு நாங்கள் எஸ்டி கொரியரில் பேசி டயப் பண்ணி வச்சுருக்கோம். இன்றைக்கி அந்த வாங்கின கஸ்டமர்ஸ் பூராமே பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக ஒரு பொட்டி கடைங்களுக்கு ஜெராக்ஸ் இருக்க சிம்பிள் யூசேஜ், இது இசேவை மையம், இந்த மாதிரி சிம்பிள் யூசேஜுக்கு பூராவே இந்த மிஷின் வாங்கி வச்சுருக்காங்க. அவங்களுக்கு இன்றைக்கி இந்த வீடியோ எதுக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா, கம்ப்யூட்டரே இல்லை, ஃபோட்டோஷாப் தெரியணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் இந்தியன் பாஸ்போர்ட் சைஸ் மட்டும் கிடையாது, வேர்ல்டு லெவலில் எத்தனை நாடுகளில் பாஸ்போர்ட் சைஸ் இருக்கோ அத்தனை பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவையும் உங்களோட மொபைல்லையே ஈஸியமாக எடிட் பண்ணி பிரிண்ட் கொடுக்கறதுக்கான ஒரு சிம்பிள் செட்டப் தான் இன்றைக்கி இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபீச்சரில் போடுற அடுத்தடுத்த வீடியோவுக்கு எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு இன்டிமேஷனாக வந்துடும். வாங்க நீங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். முன்னாடி ஓகே கைஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோஸ்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துக்கங்க. ஸ்மார்ட் ஃபோன்ன்றது இன்றைக்கி எல்லாத்தையுமே இருக்கும். உங்களோட பிரிண்டர் வந்து வைஃபை பிரிண்டராக இருந்தால் மட்டும் போதும். உங்களோட ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துக்கங்க. ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துகிட்டு அதில் ப்ளே ஸ்டோர் போய் நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் மேக்கர், நான் அந்த சாஃப்ட்வேரோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறதுனால எனக்கு டிஃபால்ட்டாக வந்துடும் உங்களுக்கு. இதான் வந்து பாஸ்போர்ட் மேக்கர். ஸோ இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஓப்பன் பண்ணி உள்ளே போயிருங்க. இந்த ஆட்டோமேட்டிக் பேக்ரவுண்ட் எரேசர், இந்த ஆட்டோமேட்டிக் பேக்ரவுண்ட் எரேசர் வேணும் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். அப்ளிகேஷன் பர்ச்சேஸ்னால் பெரிய காசுலாம் கிடையாது, வெறும் 150 ரூபா தான், 149 ரூபா தான். ஆனால் நான் ட்ரையல் வெர்ஷன் தான் வச்சுருக்கேன். இந்த ட்ரையல் வெர்ஷன் வச்சுருந்தீங்கன்னா பேக்ரவுண்டை எரேஸ் பண்ணி நம்ம வேறு கலர் கொடுக்க முடியாது. பாஸ்போர்ட் சைஸில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ப்ளூ கலர் கேட்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ப்ளூ கலர்ஸ் கொடுக்க முடியாது, ஒயிட் கலர்ஸ் கொடுக்க முடியாது. நம்ம என்ன இமேஜோ அப்படியே தான் எடுக்க முடியும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் தான். நீங்கள் சப்போஸ் நீங்கள் அப்ளிகேஷன் பர்ச்சேஸ் பண்ணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நியூ ஃபோட்டோஸ், ஆல்ரெடி நீங்கள் ஃபோட்டோ வச்சுருக்கீங்கன்னா சிஸ்டத்தில் ஏதாவது நீங்கள் ஸ்கேன் பண்ணி உள்ளே ஏற்றிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நியூ ஃபோட்டோஸ், நான் வந்து நியூ ஃபோட்டோஸாக ஏதாவது கிளிக் பண்ணுறேன். இப்போ நமக்கு எந்த ஊர், எந்த நாட்டோட பாஸ்போர்ட் சைஸ் வேணாலும் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து இந்தியன் பாஸ்போர்ட்டு, ஸோ அதான் மேலே வச்சுருக்கேன்னா. இது டிபி, அந்த பிக்சலோட குவாலிட்டியை கூட்டுறது. இது எப்பயுமே ஒரு மீடியமாக வச்சுக்கோங்க. ஓகே, 600 டிபி வச்சிங்கனாலும் நல்லா உங்களுக்கு விட்டு வரும். இந்த அப்ளிகேஷன் ட்ரையல் வெர்ஷன் யூஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி ஆட்ஸ்லாம் வரும். இதை நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு தான் உள்ளே போகணும், வேறு வழி கிடையாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேமராஸ், அதாவது நீங்கள் ஆல்ரெடி ஃபோட்டோஸ் வச்சுருந்தீங்கன்னா அந்த ஃபோட்டோஸு, அப்படி இல்லைன்னா கேமராஸ் யூஸ் பண்ணி நீங்கள் கஸ்டமரை ஃபோட்டோ எடுத்து பேக்ரவுண்ட்லாம் எரேஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ என்னையோ ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டேன். இப்போ நம்ம ஸ்டார்ட் எடிட்டிங் பர்பஸ்க்கு போகிறோம். ஸோ இந்த அப்ளிகேஷன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள், அப்போனா தான் பேக்ரவுண்ட் கலரை நீங்கள் எடுக்க முடியும். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃப்ரீ பர்ச்சேஸ் நம்ம யூஸ் பண்ணோம்னா பாஸ்போர்ட் எடிட் பண்ணலாம், மல்டிபிள்ஸ் காப்பீஸ் கொடுக்கலாம், கைடை பார்க்கலாம். ஆனால் அதை பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும்தான் டிஃப்ரெண்ட் ஃபோட்டோஸ், கம்பைன் டிஃப்ரெண்ட் ஃபோட்டோஸு, ப்ரீமியம் இமெயில் சப்போர்ட், அதாவது அப்ளிகேஷனில் நமக்கு சப்போர்ட்ஸு ப்ளஸ் இந்த பேக்ரவுண்ட் எரேஸ், இந்த ஒரு காரணத்துக்காண்டி இந்த அப்ளிகேஷனை பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு காமிக்கிறது தான். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் அப்கிரேட்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட டெபிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வெறும் 149 ரூபா தான். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஃப்ரீ வெர்ஷனுக்குள்ளே போகிறேன். ஃப்ரீ வெர்ஷனுக்குள்ளே போனால் தேவையில்ல ஆட்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஆட்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கும், நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு தான் போகணும். ஸோ இப்போ இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மிரர், அதாவது இப்போ நீங்கள் கண்ணாடியை பார்த்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு தலையிலாம் தெரியும் பார்த்தீங்களா, அதை நம்ம மாத்திரம்னா மாற்றிக்கலாம். அதாவது மேலே பாருங்கள், என்னோடய தலைக்கு மேலே இருக்கிற நேம் வந்து டெல்லுன்னு இருக்கா உங்களுக்கு. சில பேர் மிரரில் கண்ணாடியில் ஃபோட்டோ எடுத்தாங்கன்னா இந்த டெல்லுற தலையில் தெரியும், அப்போ இப்படி மாற்றிக்கலாம் நம்ம. அதான் இது ரொட்டேட்டு, நமக்கு எந்த சைடு ரொட்டேட் பண்ணணுமோ அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு. இப்போ இது பார்த்திங்கன்னா நம்ம ஃபோட்டோஸ் கரெக்டாக பாஸ்போர்ட்டுக்கு நம்ம என்ன சைஸ் வேணுமோ அந்த முகத்தை மட்டும் கரெக்டாக எடுத்துக்கிறது. இது நம்ம கொஞ்சம் பெருசாகவே நான் வச்சுக்கலாம். இது நீங்கள் என்ன சைஸ் எடுத்தாலும் சரி உள்ளே போய் இந்த சைஸ்ன்னு ஃபிக்ஸ் பண்ணுறப்ப அது கரெக்டாக ஆகிக்கும். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு.
இதுதான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண மட்டும் தான் இந்த பேக்ரவுண்டை மாற்றி பிளர் பண்ணி அதுக்கு ஒரு கலர் கொடுத்துக்கலாம். பர்ச்சேஸ் பண்ணாத வரைக்கும் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. 8 கான்ட்ராக்ட்ஸ் ஏற்றிக்கிறது, இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் கான்ட்ராக்ட்ஸை மட்டும் கொஞ்சம் ஏற்றி வச்சிங்கன்னா பிரிண்ட்டு கொஞ்சம் நல்லா வரும். நெக்ஸ்ட்டு இப்போ அவ்வளோதான். இங்கே பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணால் அப்ளிகேஷனை பர்ச்சேஸ் பண்ணணும். பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ண முடியாது. சேஞ்சுன்னு கொடுத்தோம் அப்படின்னா பேக்ரவுண்டு ஒயிட்டோ ப்ளூவோ நம்ம என்ன பேக்ரவுண்ட் வேணுமோ கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம ட்ரையல் வெர்ஷனால் நம்ம சேவ் கொடுத்துட்டு நான் உள்ளே போகிறேன். பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணுமான்னு கேட்குது. சேஞ்ச் பண்ணால் அமௌண்ட் பே பண்ண சொல்லலாம். இப்போ பாருங்கள், இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க. 149 ரூபாய்க்கு 119 ரூபா தான். நீங்கள் இந்த அப்ளிகேஷனை பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணுறாலும் யூஸ் பண்ணிக்க. இது லைஃப் டைம் மாஸ்டர்ஸ் ப்ரீமியம் டூல்ஸ் தான். ஸோ இப்போ நான் இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் வந்து சேவ் கொடுக்குறேன். ஸ்கிப் கொடுத்துட்றேன். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ சேவ் ஆகிடுச்சு. இப்போ நான் சேவ் கொடுக்குறேன். ஜேபக் பிஎன்ஜின்னு இருக்குது. நம்ம ஜேபக்கில் தான் பிரிண்ட் அடிக்கணும். அப்போ தான் குவாலிட்டி கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்ளிகேஷன் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி தேவையில்லாத ஆட்ஸ்லாம் வராது உங்களுக்கு. இப்போ பிரிண்ட் மல்டிபிள் காப்பீஸ் இதை நம்ம கிளிக் பண்ணிடணும். என்ன பேப்பர் வைக்க போகிறீங்க? A4 6x4 நம்ம 6x4 ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த டைப்பில் இந்த ஹரிசான்டலாக எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 ஃபோட்டோஸ் தான் வரும். ஆனால் அப்படி எடுக்கக்கூடாது. நம்ம வெர்டிக்கலாக மூவ் பண்ணிட்டு தான் கீழே இருக்கும். ++ன்னு கொடுத்தீங்கன்னா 8 ஃபோட்டோஸ். அதாவது ஒரு 6x4 ஃபோட்டோ பேப்பரில் 8 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுக்கலாம். ஒரு 6x4 வந்து கெனான் ஒரிஜினல் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட் வந்து 100 ஷீட் இருக்கும். வெறும் 300 ரூபா தான். ஒரு பிரிண்ட் அடிக்க உங்களுக்கு 2 ரூபா தான் அசலாகும். 3 2 5 ரூபா அசலாகும். நீங்கள் இந்த மாதிரி ஃபோட்டோவில் எடிட் பண்ணி 8 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பிரிண்ட் எடுத்து கொடுத்தீங்கன்னா மினிமம் 70 ரூபாலேருந்து 80 ரூபா வரைக்கும். 70 ரூபாய்க்கு கொடுத்தீங்கனாலும் 65 ரூபா ஆகும். ஸோ நல்ல மார்ஜின் உங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம சேவ் கொடுத்துடலாம். மேலே சேவ் கொடுத்தோம்னா திரும்ப பிஎன்ஜி பெஸ்ட் குவாலிட்டி, அதில் எது பெஸ்ட் குவாலிட்டின்னு கேட்குறோம் நம்ம அதிலே நம்ம சேவ் கொடுத்துக்கணும். சேவ் ஃபோட்டோஸ். இப்போ ஃபோட்டோஸை சேவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பிரிண்டர்லேருந்து பிரிண்ட் கொடுப்போம். எப்படி பிரிண்ட் வருதுன்னு பாருங்கள். இப்போ சைட் ஓகே, இதை நம்ம சேவ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம பிரிண்டருக்கு போகிறோம். நான் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா எப்சான். நான் வாங்கி கிட்டத்தட்ட 7 இயர்ஸ் ஆயிடுச்சு. பழைய மாடல் தான். இப்போ வந்து என்னோடய ஒய்ஃபையில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் பிரிண்டர் எடுக்கும். ஸோ இப்போ பிரிண்டரு என்னோடய மொபைலில் கனெக்ட் ஆகிடுச்சு. பிரிண்டர் இஸ் ரெடி அப்படின்ட்டு. இதே மாதிரி தான் நீங்கள் எந்த ஒரு கெனானாக இருந்தாலும் சரி, எப்சானாக இருந்தாலும் சரி, பிரதராக இருந்தாலும் சரி, எந்த பிரிண்டர் பர்ச்சேஸ் பண்ணாலுமே இந்த மாதிரி அப்ளிகேஷன் இருக்கும். அதில் பிரிண்ட் ஃபோட்டோஸு, பிரிண்ட் டாக்குமெண்ட்டு, பிரிண்ட் ஃப்ரம் க்ளவுடு, நம்ம க்ளவுடில் சேவ் பண்ணி வச்சு பிரிண்ட் கொடுத்துக்கிறது, ஸ்கேன் டேரெக்டாக நீங்கள் பிரிண்டரில் ஏதாவது ஸ்கேன் பண்ணி மொபைலில் ஏற்றிக்கிறதுக்கு, டாக்குமெண்ட் கேப்சர். இந்த டாக்குமெண்ட் கேப்சர் அப்படின்னா ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் அப்படியே நம்ம ஃபோட்டோ எடுத்து அதை PDF ஃபைலாவோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடிட் பண்ணி மாற்றினாலும் மாற்றிக்கலாம். ஸோ இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இந்த அப்ளிகேஷனில் இருக்குது. இப்போ நம்ம பிரிண்ட் ஃபோட்டோஸ்குள்ளே போவோம். பிரிண்ட் ஃபோட்டோஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி எடிட் பண்ணி வச்சுருந்தது இங்கே இருக்கு பாருங்கள். ஸோ வருது. இதை நம்ம கிளிக் பண்ண வேண்டியதுதான். இப்போ ஓகே கிடச்சிச்சு. இப்போ நம்ம செலக்ட் கொடுக்கணும். செலக்ட் கொடுத்துட்டு மேலே நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இங்கே செட்டிங்ஸ்க்கு கரெக்டாக வந்துடும். இது போக நீங்கள் இதில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணி இது கரெக்டாக நம்ம 6x4 தான் இருக்கான்றதை செக் பண்ணிக்கணும். கொடுத்தோம்னா பிரிண்ட்டுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கீழே பிரிண்ட்டுன்னு கொடுத்தோம்னா அங்கே பிரிண்ட் வரும். வாங்க இப்போ பிரிண்டரில் பிரிண்ட் எப்படி வருதுன்றதை நம்ம பார்க்கலாம். யூஸ் பண்ணுறது இது நீங்கள் நார்மலாக உங்களோட பிரிண்டர் ஒய்ஃபையாக இருந்தால் மட்டும் போதும். எந்த பிரிண்டராக இருந்தாலுமே குவாலிட்டி நல்லாயிருக்கும். நான் இப்போ யூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா 210 GSMல கெனானோட ஒரிஜினல் ஃபோட்டோ பேப்பர். இதான் நம்ம கஸ்டமர் எல்லாத்துக்குமே சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஃபோட்டோ பேப்பரில் பேக்ரவுண்டில் உங்களுக்கு இந்த கெனானோட லோகோ இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து க்ளோஸியாக இருக்கும். இந்த க்ளோஸி சைடு தான் நம்ம பிரிண்ட்டுக்கு வைக்கணும். ஸோ இப்போ இந்த ஃபோட்டோ பேப்பரை கொடுக்குறத நம்ம லைவாக பார்க்குற மாதிரி இதை நான் தூக்கி வைக்கிறேன் உங்களுக்காண்டி. ஸோ இப்போ பாருங்கள், மொபைலில் நான் பிரிண்ட் கொடுக்குறேன். ஓகே, பிரிண்ட்டு ப்ராசஸிங் ஆகிட்டுருக்கு. பிரிண்டிங் அங்கே ஓட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அங்கே பாருங்கள் ஹெட்டு மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு.
இந்த அப்ளிகேஷனை மட்டும் நீங்கள் 149 ரூபா கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணி பேக்ரவுண்டில் பிளர்ரை பூரா எடுத்து விட்டு வச்சு கொடுத்தீங்கன்னா, நான் கொடுக்கக்கூடிய பிரிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 வருஷம் பழசு. 2013 நான் பர்ச்சேஸ் பண்ணது நம்ம ஷோரூம்க்குன்னு. பில்லிங்கில் நாங்கள் இதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆச்சு. ரஃப்யூஸு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான காப்பீஸை தாண்டி தான் போயிட்டுருக்கு. இன்னமும் அதோட ஃபோட்டோ குவாலிட்டி எப்படி வந்து பாருங்கள். அது காரணம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கு மட்டும் நீங்கள் ஒரிஜினல் இங்க் வாங்கி ஊற்றுனீங்கன்னா 10 வருஷம்னாலும் உங்களோட பிரிண்டரோட லைஃப் பக்காவாக இருக்கும். அதுதான் நம்ம முக்கியம். சில பேர் ஒரிஜினல்னே தெரியாமல் சில பேர் வாங்கிடுறாங்க. ஸோ நீங்கள் ஸ்டோரில் போய் ஒரிஜினலான அவங்கள்ட்ட 1-2 ட்ரிப்பு கன்ஃபார்மாக கேட்டு வாங்க பிரிண்டர், இது இங்கை. அதான் ரொம்ப முக்கியம். நம்மள்ட்ட எல்லா பிரிண்டருக்கு தேவையான டோனர், கேட்ரிட்ஜு, இங்கு எல்லாமே சப்ளை. ஸோ இப்போ பிரிண்டர் வந்துடுச்சு. ஸோ குவாலிட்டியை பார்க்குறீங்களா, தெரியுதா உங்களுக்கு? சும்மா நான் மொபைலில் செல்ஃபி, என்னோடய கேமரா வந்து பார்த்தீங்கன்னா மோட்டரோலா G4 ப்ளஸ்ஸு செல்ஃபி கேமரா. வெறும் 5 மெகா பிக்சல் தான். இப்போ எல்லாமே 48 மெகா பிக்சல், 32 மெகா பிக்சல் நிறையா வந்துருச்சு. அந்த மாதிரி கேமராலாம் வச்சு நீங்கள் செல்ஃபி எடுத்து பேக்ரவுண்டில் பிளர்லாம் கொடுத்து பேக்ரவுண்டில் இமேஜெலாம் சேஞ்ச் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா 8 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோக்கு அசால்ட்டாக நீங்கள் 70 ரூபா 80 ரூபான்றது ஈஸியாக வாங்கலாம். ஒரு நாளைக்கு 10 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓடுது அப்படின்னா ஒரு ஃபோட்டோ பேப்பரோட காஸ்ட்டு 3 ரூபா, பிரிண்ட் அடிக்க 2 ரூபா கணக்கு வச்சுங்க, 5 ரூபா அசலாகும். 70 ரூபாய்க்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா 65 ரூபா லாபம். 5 ரூபா சில்லற செலவு விட்டுருங்க, 60 ரூபா லாபம். ஒரு நாளைக்கு 10 பேத்துக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்து கொடுத்தீங்கன்னா 600 ரூபா மார்ஜின் ஈஸியாக பார்த்துட்டு நீங்கள் போயிடலாம். இது போக நீங்கள் ஜெராக்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். இது நம்ம கொடுக்கக்கூடிய பேசிக் 10,000 ரூபா பிரிண்டரில் இருந்து எல்லா பிரிண்டரும் சப்போர்ட்டு. ஸோ 10,000 ரூபா இருந்தால் போதும், ஒரு மல்டி லெவல் பிஸ்னஸை நீங்கள் உங்களோட ஸ்டோரில் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஜெராக்ஸு, பிளாக் அண்ட் ஒயிட்டு, கலரு, ஃபோட்டோ பிரிண்டிங், பிவிசி கார்ட் பிரிண்டிங், அந்த மாதிரி ஏகப்பட்ட யூசேஜை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோஸ் எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.